மண்ணிற்கு நெருப்பு அடிபணிவதா? இந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்வி அல்ல. ஒரு உயிரின் வீழ்ச்சிக்கான காரணம். அல்லாஹ் ஹஸ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டபோது எல்லா வானவர்களும் உடனே பணிந்தனர். ஆனால் இப்லீஸ் மட்டும் தன் அகந்தையால் மறுத்தான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான்தான் உயர்ந்தவன் என்று அவன் பெருமையுடன் பேசினான். ஆனால் அவன் மறந்த ஒன்று, அல்லாஹ்வின் கணக்கில் உயர்வு நாம் எதனால் படைக்கப்பட்டோம் என்பதில் இல்லை, நாம் எவ்வளவு பணிவுடன் இருக்கிறோம் என்பதில்தான் உள்ளது. அந்த ஒரு மறுப்பு, அந்த ஒரு கர்வம் அவனை உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த நிலைக்கு தள்ளியது. இப்லீஸ் மீது முதலில் சாபமிட்டது யார்? அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு அவன் மாறு செய்ததுமே முதலாவதாக அவன் மீது சாபமிட்ட வானவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பிறகு ஹஜ்ரத் மீகாயில் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் இஸ்ராபீல் அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் இஜ்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவன் மீது சாபமிட்டார்கள். பிறகு படிப்படியாக ஒவ்வொரு வானத்திலிருந்த வானவர்களும் அவன் மீது சாபமிட்டனர். இப்லீஸின் பயங்கர தோற்றம். இவ்வாறு எல்லா வானவர்களின் சாபத்திற்கும் இலக்காகிவிட்ட இப்லீஸ் கடைசியாக ஒரு கடலில் 100 வருடங்கள் வரை மூழ்கடிக்கப்பட்டு கிடந்தான். அதன்பின் அதிலிருந்து அவன் வெளியேற்றப்படும் பொழுது அவன் முகம் ஒரே விகாரமாக போய்விட்டது. முகம் கருத்தும் கண்கள் நீல நிறமும் ஆகிவிட்டன. அவன் தோற்றம் எவ்வளவு பயங்கரமாக மாறிவிட்டதென்றால் அவனைப் பார்க்கும் எத்தகைய திட நெஞ்சமுள் லவர்களும் பயத்தால் இறந்தே போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அடிபணிந்து ஒரு சஜ்தா செய்ய மறுத்த இப்லீஸின் நிலை இந்த அளவுக்கு வந்துவிட்டதென்றால் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பல இலட்சக்கணக்கான சஜ்தாக்களை செய்யாது வாழும் நம் சகோதரர்களைப் பற்றி என்ன சொல்வது? இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.